ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், நம்ம பாடி வந்து ரொம்ப சீராக வந்து இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மல்டி விட்டமின், மல்டி மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டேப்லெட் ஃபார்மில் தான் நிறைய பேர் எடுத்துட்டு இருப்போம். ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, எந்தெந்த ஃபுட்ஸில் டாக்டர் இந்த வைட்டமின்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை பார்த்துடலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்னு யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட பாருங்க. நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு வைட்டமின்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வைட்டமின்ஸ்ல வந்துட்டு இந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வயசானவங்க எல்லாருமே இந்த பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான் போட்டுப்பாங்க. அந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஓல்ட் ஏஜ் ஆயிட்டாங்க, நம்மளால டயட்ல வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த டேப்லெட்ஸ்க்கோ இன்ஜெக்ஷனுக்கோ போய்க்கலாம். பட் யங் ஏஜ்ல இருக்கும்போது நம்ம பாடி நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ்ல வந்து இந்த வைட்டமின்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வைட்டமின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் அண்ட் ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு இருக்குங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ஃபேட் சொல்யூபிள்னா ADE அண்ட் K அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் சொல்யூபிள் வந்துட்டு பி காம்ப்ளெக்ஸ் குரூப்ல இருக்கிற எல்லா வைட்டமின்ஸுமே வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் சொல்யூபிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வைட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு பிரெக்னென்ட் லேடிக்கு ரொம்பவே முக்கியமானது. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த வைட்டமின் வந்து உடம்புல கரெக்டா இருந்தாதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாடி வந்து நம்மளுக்கு சீராக இயங்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த அணுக்களும் கரெக்டா ஃபார்ம் ஆகும். இந்த வைட்டமின் வந்து குறைபாடு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு வந்து ஒரு சில டிஃபெக்ட்ஸ் வந்து வரலாங்க. பர்த் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது கார்டியாக் அனாமலிஸ் வரலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாங்க. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து இருக்கு, ப்ரொக்கோலில இருக்கு, எக்ஸ்ல இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின எல்லா பருப்பு வகையிலுமே இருக்குங்க. ஸோ டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு பருப்பு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முளைக்கட்டி லைக் ஒரு நாளைக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு கொண்டைக்கடலை பருப்பு, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு மொச்சப்பயிறு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா முளைக்கட்டின இந்த மாதிரி பயிர் வகைகளையும் ஹோல் கிரைன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறையவே இருக்கு. ஸோ உங்களோட டயட்டை அதெல்லாம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து டெய்லி வந்து ஒவ்வொரு பனானாஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பனானாஸும் வந்துட்டு ரிச் இன் ஃபோலிக் ஆசிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலிலையும் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட டயட்ல நட்ஸும் கட்டாயமா சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நட்ஸ்லயும் வந்துட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டெய்லி வந்து ஆல்மண்டு, பாதாம், பிஸ்தா அண்ட் கேஷ்யூ அது வந்து ஒரு 4 நாள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம பீஃப், மட்டனு, சிக்கன் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ இதுல எல்லாம் தான் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற வைட்டமின் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து பார்க்க போற வைட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைட்டமின் ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வைட்டமின் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த வைட்டமின் ஏ வந்து குறைபாடு இருக்கும்போது நம்மளுக்கு நைட் பிளைண்ட்னஸ் வரலாம், இல்லாட்டி நம்மளுக்கு பவர் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அப்படி பவர் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம கண் பார்வை வந்து கம்மியாகும். ஸோ இந்த வைட்டமின் வந்து எந்தெந்த ஃபுட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, மெயினா பப்பாயால நிறைய இருக்குங்க. அடுத்தது எக்கு, மில்க், கேரட், மேங்கோஸ் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ வந்து நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெகுலரா உங்க டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்த வைட்டமின் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்யூனிட்டியை வந்துட்டு ரொம்பவே அதிகரிக்கும். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் சி அப்படின்றது. அது எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கு. ஸோ ஆரஞ்சஸ், கிரேப்ஸ், நெல்லிக்காய், லைம் ஜூஸ், டொமேட்டோஸ் இந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் சி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வைட்டமின் டி. இது சன்சைன் வைட்டமின்னே சொல்லலாம். ஏன்னா பாடி வந்துட்டு இதை சிந்தசிஸ் பண்ணிக்கும். இதுல இருந்துன்னா சன்லைட்ல இருந்து. ஸோ டெய்லி கட்டாயம் நீங்க வந்துட்டு ஒரு ½ அன் ஹவராவது வந்து சன்லைட்ல நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்போ பாடியை அதை அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புலயே வந்துட்டு வைட்டமின் டி வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணிக்கும். அது இல்லாம இந்த வைட்டமின் டி வந்துட்டு நம்ம உடம்புல கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு, லைக் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த வைட்டமின் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயில், அடுத்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு, சீரியல்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் இ. இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம உடம்புல ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ நம்ம உடம்பு வந்து இன்னுமே ஆரோக்கியமா இருக்குங்க. ஸோ அந்த வைட்டமின் இ வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயில்ல நிறைய இருக்கு. ஸோ சால்மன் ஃபிஷ் மெயினா வந்துட்டு அதுல நிறையவே இருக்குங்க இந்த வைட்டமின். அது இல்லாம சீட்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ எல்லா சீடுமே சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கோங்க. சன்ஃபிளவர் சீடு, சியா சீட்ஸ், அடுத்து வாட்டர்மெலன் சீட்ஸ். ஸோ சீட்ஸ்னே தனியா இருக்குங்க. பப்பாயா சீட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வாரத்துல ஒரு நாளாவது நீங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துலயுமே இருக்குங்க. ஸோ கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, பாதாம் எல்லா
இதெல்லாமே வந்துட்டு உங்களோட டயட்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது தவிர விட்டமின் இ வந்து எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவகாடோஸ், ஆலிவ்ஸ், சோயா பீன்ஸ், பீனட்ஸ் இதுலலாம் வந்துட்டு விட்டமின் இ வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான வைட்டமின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பி காம்ப்ளெக்ஸ் குரூப் ஆஃப் வைட்டமின். இந்த வைட்டமின் வந்துட்டு நம்ம வந்து வாட்டர் சால்யூபிள் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட ரத்த அணுக்கள் வந்து உருவாகிறதுக்கும் அண்ட் நம்ம பாடியில உள்ள நரம்புகள் வந்து சீராக வேலை செய்யறதுக்கும் இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் மெயினா வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னா அனிமல் ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே இருக்குங்க. மட்டனு, சிக்கனு, லிவரு, ஆட்டோட ஈரல் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்து இருக்குங்க. இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்துட்டு நம்மளோட பிளான்ட் டயட்ல, அதாவது வெஜிடபிள் டயட்ல வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்குங்க. ஸோ பால், தயிர், சீஸு, இல்லாட்டி யோகட் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே இந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுதானிய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா ராகி, கோதுமை, கொள்ளு இதுலலாம் வந்துட்டு பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மெயினா வந்துட்டு வெஜிடேரியன் டயட் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்துட்டு ரொம்ப குறைபாடு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அனிமல் ப்ராடக்ட்ல தான் வந்துட்டு பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அண்ட் ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு நம்மளோட வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்கு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி வந்துட்டு மீன், முட்டை, கடல் சிப்பி, இல்லாட்டி நண்டு இதுலலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குங்க. இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா என்னென்ன வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத இன்னொரு வீடியோல நான் பேசியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவு முக்கியமான இந்த வைட்டமின்ஸ் வந்து எந்தெந்த ஃபுட்ல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டயட்ல வந்து எதையுமே மிஸ் பண்ணாம டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கட்டாயம் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட் ஒவ்வொரு வெஜிடபிள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் அதுல உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.